டிரைவர்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி, ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான குரூப் இல்லாமல் இந்த ரேஸையே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் ரேஸ் மார்ஷல்ஸ். ரேஸ் மார்ஷல்ஸ்னால் யார், அவங்களோட வேலை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஸ் மார்ஷல்ன்றவங்க யாருன்னா, அவங்க ஒரு ட்ரெயின்டு ரேஸ் அஃபிஷியல்ஸு. அவங்க சர்க்கியூட் பூரா இல்லைனா ரேலி ஸ்டேஜஸ்லலாம் இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸை சேஃபாக நடத்துறது தான். அவங்க எந்த டீமையும் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரேஸ் கண்ட்ரோல் கீழே வேலை பார்க்குறவங்க. இந்த ரேஸ் மார்ஷல்ஸ்க்கு ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட பொசிஷனில் போய் நிற்பாங்க. அங்கே தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட் கையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த இருக்கிற பொசிஷன் சுற்றி எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் இந்த ரேடியோலாம் அவங்களுக்கு கொடுத்த ரேடியோலாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கரெக்டாக வேலை செய்தான்றதை பார்ப்பாங்க. இதுதான் அவங்க ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியான வேலை அவங்களுக்கு. ஸோ ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் ரேஸ் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செக்ஷனில் சுற்றி புற்றி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. அப்புறம் ஏதாவது இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ரேஸ் அஃபிஷியல்ஸுக்கோ இல்லை எமர்ஜென்சி டீமுக்கோ ரிகவரி டீமுக்கோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரேடியோ மூலயமா. அப்புறம் ஃப்ளாக்ஸ் தேவைப்படுற நேரத்தில் ஃப்ளாக்ஸை வெயிட் பண்ணி காட்டுவாங்க டிரைவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது சப்போஸ் ஒரு டிரைவர் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த சர்க்கியூட்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரேஸ் நடக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது ரேஸ் மார்ஷல்ஸ் அப்படி ஆகிறதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சும்மா ரேண்டமாக வாலண்டியர்ஸை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்னன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ட்ரெயின் ஆகி அவங்க ஃபுல்லாக ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ரேஸ் மார்ஷல்ஸ் ஆவாங்க. இந்த ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் பேரியரில் இடித்து ஸ்பின் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ டிரைவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது சேஃபாக, இல்லைனா இப்போ சேஃப்டி ரிகவரி டீமை கொண்டு வரணுமா, இல்லை ரேஸ் கண்ட்ரோல்கிட்ட சொல்லி சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணணுமா, இல்லைனா கம்ப்ளீட்டாக அந்த செஷனே ஸ்டாப் பண்ணுமா அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவங்க இருக்கிற செக்ஷனில் அசஸ் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஆக்ஷன் நடக்கும் போது அவங்க பண்ணுற ஒரு வேலை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் மார்ஷல்ஸ்ன்றவங்க சர்க்கியூட் ரேஸில் மட்டும்தான் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க சர்க்கியூட் ரேசிங் மட்டும் இல்லை, அவங்க ஃபார்முலா இ இல்லைனா இந்த எண்டுரன்ஸ் ரேசிங்கு இல்லை ஈவன் இந்த ரேலி ஸ்டேஜ்லேயும் அவங்க இருப்பாங்க. மெயினாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரேஸை சேஃபாக நடத்துறதுன்றது மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவங்க டியூட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த மோட்டார் ஸ்போர்ட் கேட்டகரி பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணதுனால நான் ஒரு விஷயம் கவனித்தேன். அதாவது என்னென்னா, இந்த ரேஸ் மார்ஷல்ஸ்ன்றவங்க ரொம்ப ரேஸ் நடக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் ரேஸ் நடக்கும்போது அவங்க கார் எவ்வளோ வேகமாக போகிறது அந்த மாதிரி அவங்க ஃபேவரட் டிரைவர்ஸை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் எந்த கார்னரில் ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே லைட்டிங் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசனையில் இருப்பேன். ஆனால் இவங்க அந்த ரேஸ் மார்ஷல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற செக்ஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எந்தவித சேஃப்டி பிரச்சனை இல்லையான்றது கவனிச்சுனே இருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சர்க்கியூட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதே சர்க்கியூட்டில் கொஞ்சம் ஃபியூ மீட்டர் டிஸ்டன்ஸை தான் அவங்க நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் கவனித்ததுனால இவங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு ரேஸை பார்த்தோன்னா நம்ம கவனம் பூரா அந்த வின் பண்ணுற டிரைவரோ இல்லை அந்த டீம் மேலே அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி பல பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த ரேஸ் மார்ஷல்ன்றவங்க எந்த போடியம்லையும் போய் நிற்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த ரேஸையே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.